பாலிட்டியில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாகம். மாநில நிர்வாகத்தில் முதலமைச்சர் பற்றியும் அமைச்சர்கள் பற்றியும் வந்து பார்ப்போம். போன வீடியோவில் ஆளுநர் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம முதலமைச்சர் அதுக்கப்புறம் அமைச்சர்கள். சரி, முதலமைச்சர் யாருப்பா? விஜய் அவர்கள் நமக்கு தெரியும் முதலமைச்சர். இப்போ விஜய் அவர்கள். சரி, ஓகே. இப்போ இவரை நம்ம என்ன சொல்லுவோம்? அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். அரசாங்கத்தின் முதலமைச்சர் நம்ம என்ன சொல்லுவோம்? அரசாங்கத்தின் தலைவர். உண்மையான அதிகாரம் வந்து இவருக்கு தான் வந்து இருக்குது. பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் அமைச்சர் குழு, அமைச்சரவையோட தலைவர் யாரு? முதலமைச்சர் அவர்கள். ஓகேவா? என்ன இன்னொரு டைம் சொல்றேன், அரசாங்கத்தின் தலைவர், உண்மையான அதிகாரம் இருக்கு, பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர், அதுக்கப்புறம் அமைச்சரவை குழுக்கும் அமைச்சரவை தலைவராகவும் யார் செயல்படுறா? முதலமைச்சர் அவர்கள் வந்து செயல்படுறாரு. இவரோட பதவி யாரோட பதவியை போன்றது அப்படின்னு கேட்பாங்க. இவரோட பதவி யார் மாதிரி இருக்கும் அப்படின்னா பிரதமர் பதவி மாதிரி தான் வந்து இருக்கும். சரி, இவருக்கு யார் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா? ஆளுநர் அவர்களை பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. யாரால் நியமிக்கப்படுறாங்கன்னு கேட்பாங்க. ஆர்டிகல் 164 ஆளுநரால் முதலமைச்சர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த ஒரு ஆர்டிகல் வந்து மறக்கக்கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்து போட்டிருப்பாங்க. என்னது? எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்து போட்டிருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994 வந்து போட்டிருப்பாங்க. என்ன இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா முதலமைச்சர் வந்து பெரும்பான்மை சட்டப்பேரவையில் வந்து நிரூபிக்கல அப்படின்னா ஆளுநர் என்ன பண்ணலாம்? ஆட்சி வந்து கலைச்சிருவார். இந்த கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களோட பதவி காலம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். இது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் 164 3 என்ன அப்படின்னா இவங்களோட பதவி பிரமாணம் பற்றி சொல்கிறது. யார்? ஆளுநர் வந்து இவருக்கு பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வைப்பார். யார்? ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். 164 3. 164 1 என்ன? இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்க ஆர்டிக்கல். இது மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முதலமைச்சர் தொடர்பான ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருப்பாங்க. முதலமைச்சர் பரிந்துரை பேரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆளுநர் வந்து முதலமைச்சர் பரிந்துரை பண்ணுவார். அதில் மற்ற அமைச்சர்களை வந்து நியமிப்பாங்க. இதில் 164 1. சரி, இப்போ நம்ம கேள்விக்கு வந்து போயிடலாம். மாநில நிர்வாகத்திலேருந்து 2 பேர்த்த பற்றி பார்க்க போகிறோம். முதலமைச்சர், அமைச்சர் அவர்கள். சரி, பாருங்க என்னென்னு. அரசியலமைப்பின் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நமக்கு 163னா என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ 163னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. 163 அப்படின்னா ஆளுநருக்கு ஆலோசனை வந்து கொடுக்கறதுக்கு முதலமைச்சரே தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 163. 164 என்ன அப்படின்னா முதலமைச்சர் பற்றியும் மற்ற அமைச்சர்கள் வந்து நியமனம் பண்ணுறதை பற்றியும் சொல்கிறது 164. ஓகே. 167 என்ன அப்படின்னா ஆளுநருக்கு வந்து தகவல் வந்து கொடுக்கணும். அது யாரோட கடமை? முதலமைச்சரோட கடமை. ஸோ அது 167 சொல்லுது. சரி, 165 என்ன அப்படின்னா மாநில தலைமை வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் ஜெனரல் ஃபார் த ஸ்டேட். இதை பற்றி சொல்கிறதா என்ன அப்படின்னா 165. ஸோ அப்போ என்னது பொருந்தாது? சீஃப் மினிஸ்டர் பற்றி இல்லாதது ஆப்ஷன் சி தான். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார்? இப்போதான் சொன்னேன், ஆளுநர். எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு மாநில முதலமைச்சரும் அவரது அமைச்சரும் அவையும் எவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன? ஆளுநரின் கருத்துப்படி அம்மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் உடைவதால், அரசியலமைப்பு இயந்திரம் வந்து உடைஞ்சா பதவி நீக்கம் பண்ணலாம். அடுத்தது, மாநில சட்டசபையில் அறுதி பெரும்பான்மையுடன் நம்பிக்கை தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம்? பதவி நீக்கம் வந்து செய்யலாம். ஓகேவா? அப்போ என்னன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் வந்து பார்க்கலாம். மாநில முதலமைச்சர் தொடர்பான அரசமைப்பு விதிகளை பொருத்த சொல்லியிருக்காங்க. சரி, பாருங்க. ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை கூறும் அமைச்சரவை குழு என்ன அப்படின்னா இப்பதான் நான் சொன்னேன். ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறது முதலமைச்சருக்கு தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆர்டிக்கல் 163. இந்த முதலமைச்சர் சம்பந்தமாக ஒரு ஆர்டிக்கல் ஸ்கூல் புக்கில் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 163 என்ன சொல்லுது, 164 என்ன சொல்லுது, 66 67 என்ன சொல்லுது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அமைச்சரவைகள் தொடர்பான பிற அமைச்சர்கள் அப்படின்னா 164 வந்து சொல்லுது. மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்தல், மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 166. மாநில ஆளுநர்களுக்கு தகவல் தெரிவித்தல் உள்ளிட்ட முதலமைச்சரோட பணிகள் என்ன அப்படின்னா 167. 167. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 4123. அடுத்தது பாருங்க. ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுறவர் யாரு? முதலமைச்சர் தான். ஆளுநருக்கும் சரி அமைச்சருக்கும் சரி தகவல் தொடர்பு பாலமா வந்து செயல்படுறாரு. கரெக்டு. மாநில அமைச்சரவை குழுக்கு தலைவராக, ஆமா, அமைச்சரவை குழுக்கு யார் தலைவர்? முதலமைச்சர் தான் வந்து தலைவர். யார் அதான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம்.
சரி, நமக்கு மாநில அமைச்சரவை தொடர்பான சில ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா 163ல் 1லேருந்து 164 5 வரைக்கும் இருக்குது. 163ல் 1 என்ன அப்படின்னா, முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழுவின் ஆலோசனை மற்றும் உதவியின் பேரில் என்ன பண்ணணும், ஆளுநர் வந்து பணியாற்ற வேண்டும். அடுத்தது 163ல் 2 என்ன அப்படின்னா, ஆளுநரின் தன் விருப்ப அதிகாரம். 163ல் 2. 163ல் 3 என்ன அப்படின்னா, ஆளுநருக்கு அமைச்சரவையால் வழங்கப்படும் ஆலோசனை குறித்து எந்த நீதிமன்றத்திலையும் கேள்வி வந்து எழுப்ப முடியாது. 164ல் 1 என்ன அப்படின்னா, மாநில முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுறாரு. மேலும் முதலமைச்சர் பரிந்துரைத்த நபரை தான் என்ன பண்றாரு, ஆளுநர் வந்து அமைச்சரா வந்து நியமிக்கிறாரு. அடுத்தது 164ல் 1ல் ஏ என்ன அப்படின்னா, முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுப்பினர் எண்ணிக்கையில 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது. அடுத்தது 164ல் பி என்ன அப்படின்னா, 1B என்ன அப்படின்னா, கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி பதவி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவையாக இருந்தால் அவருடைய அமைச்சர் வந்து பதவி வந்து பறிச்சிருவாங்க. அடுத்தது 164ல் 2 என்ன அப்படின்னா, அமைச்சரவை குழுவானது மாநில சட்டமன்றத்துக்கு கூட்டு பொறுப்பு வாய்ந்தது. 164ல் 2. அடுத்தது 164ல் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 164ல் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சரவையோட பதவி பிரமாணம் பற்றி சொல்கிறது. அடுத்தது 164ல் 4 என்ன அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினர்களின் அல்லாத நபர்கள் அமைச்சராக வந்து பதவி ஏற்றால் 6 மாத காலத்திற்குள்ள என்ன பண்ணணும், உறுப்பினராக இருக்கணும். 164ல் 4. 164ல் 5 என்ன அப்படின்னா, அமைச்சரோட ஊதியம் பற்றி சொல்கிறது. 164ல் 5. ஓகே காய்ஸ், இந்த டேட்டா வந்து அமைச்சரவை பற்றி இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.